தாயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு பார்க்கலாங்க. இந்த சீரியல் வந்துட்டு சூப்பராக புதியா செம்மையாக இருக்கியான்னு சொல்கிறவங்க வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதாவது வந்துட்டு வலுக்கட்டாயமாக மேட்ரிமோனியில் வந்துட்டு பொண்ணு பார்க்குறாங்க நம்ம நிலா சேரனுக்கு. அண்ட் அதற்கு ரிக்வஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதை நிலா பார்க்குறாங்க. நடேசன் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி வந்துட்டு பொண்ணு பார்க்க போயிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த பொண்ணும் வந்துட்டு செம்மையாக இருக்காங்க. அண்டு சேரனுக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்க அவரும் வந்துட்டு வேண்டா வெறுப்பாக தலையாட்டுறாருங்க. ஏன்னா அவர் எண்ணம் பூரா வந்துட்டு கார்த்திகா மேலே தான் இருக்கிறது என்றே சொல்லாங்க. கார்த்திகாவை கரம் பிடிக்கிறது தான் அவரோட விருப்பம். அதுதான் இந்த சீரியல் ஃபேன்ஸோட விருப்பம் என்றே சொல்லலாங்க. பட் அந்த மாதிரி நடக்குமா, நடந்திருக்கு என்றே சொல்லலாங்க. ஓகே, ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்க இல்லையா, பொண்ணெல்லாம் பார்த்துடுறாங்க. எல்லாமே வந்துட்டு திருப்திகரமாக முடிஞ்சிருது. பட் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அதாவது பொண்ணோட அம்மா அப்பா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டார்களை வெளியே விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஏரியாவில் போய் விசாரிக்கிறாங்க. யாருமே உங்கள் குடும்பத்தை பற்றி நல்லதாக சொல்லவே இல்லைங்க. காவாலி பயிலுக எந்த ஒரு பொண்ணும் இருக்க முடியாது. அவங்க அப்பா வந்துட்டு ஒய்ஃபை கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கே போனால் அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பெண் இருக்க முடியாது. இல்லாத பொருளாதெல்லாம் பெண் வீட்டார்கிட்ட சொல்ல அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. அதிர்ச்சியானவனே வந்துட்டு ஃபோனை போடுறாருங்க இந்த மாதிரி நிலாவுக்கு. இந்த மாதிரிங்க, அதாவது வெளியே விசாரிக்கும் போது அந்த குடும்பம் வந்துட்டு உங்கள் குடும்பம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். மேலும் வந்துட்டு உங்கள் மாமனார் இருக்கார் இல்லையா, அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாராமே. அங்கே வந்துட்டு பொண்ணே இருக்க முடியாதாமே. மேலும் வந்துட்டு வீடெல்லாம் அந்தளவுக்கு வசதியாக இருக்காதுன்னு சொன்னாங்க. என் பொண்ணு எப்படிமா வாழும்? மாமனார் வந்துட்டு அவங்க ஒய்ஃபையே கொலை பண்ணிட்டு போயிருக்காருன்னா பயப்படுவாங்களா இல்லையா? எனக்கு வந்துட்டு இது சரியாக வரலாமான்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி கட் பண்ணுறாருன்னு வைங்களேன். நிலாவால் ஒன்றுமே பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களே நடேசனை பார்த்தா பயப்படுறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உயிருக்கு வந்துட்டு சேதாரமாகிப்படுமான்னு ஒரு பீதியிலே இருக்காங்க என்றே சொல்லாங்க. இந்த சூழலில் தாங்க, அதாவது நிலா வந்துட்டு சேரன் கிட்ட கன்வே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொண்ணு அப்பாவை ஃபோன் பண்ணார், வெளியே வந்துட்டு விசாரிச்சாராமா. நம்ம குடும்பத்தை பற்றி வழக்கம் போல் எவனுமே வந்துட்டு நல்லதாக சொல்லலை, எல்லாமே பேடாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அவர் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே சேரன் சொல்கிறாரு, இது தானப்பா நம்ம குடும்ப சூழல் தெரிஞ்சு தானப்பா உன்னை பார்க்க வேணான்னு சொன்னேன். நாங்கள் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் நீனும் அசிங்கப்படுறதை எங்களால் பார்க்க முடியலப்பா. தயவு செய்து எனக்கு பொண்ணே பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் போயிடுறாருன்னு வைங்களேன். ஆனாலுமே வந்துட்டு இங்கே தான் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க நம்ம நிலா. சேரனோட தம்பிகள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, பல்லவன், பாண்டியன், சோழன். ஏயா உங்கள் அண்ணன் வந்துட்டு இவ்வளோ டிப்ரெஷனில் போகிறாரு, அவங்களுக்காண்டி நீங்கள் ஒரு தம்பிகளாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இதுவரை? அவர் மனசில் என்ன இருக்குன்னாது உங்களுக்கு தெரியுமா? அவர் உயிருக்கு உயிராக கார்த்திகாவை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் அதை நானும் பார்த்தேன்டான்னு சோழன் சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள்ரா நானும் சேரன் அண்ணனும் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது அந்த வழியாக கார்த்திகா அம்மாவும் வந்தாங்க. கார்த்திகாவை பார்த்தோன்னே இவர் அழுதிட்டாரா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் கேட்க, புரியுதாங்க, பட் அவர் மனசை புரிஞ்சுக்குங்க. உங்கள் அண்ணனுக்கு தம்பியெல்லாம் நீங்கள் 3 பேர் ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா கார்த்திகா வந்துட்டு நீங்கள் எப்படியாவது அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். அந்த முயற்சியில் இறங்குவோமான்னு சொல்ல, இறங்கிடுவோமே அப்படின்னு அவங்களும் சொல்ல, தம்பிகளும் சொல்ல, உடனே நிலா முடிவு எடுக்கிறாங்க. என்னானாலும் பரவாயில்ல, அதாவது அந்த பொண்ணு இவரை விரும்புது, இவர் வந்துட்டு அந்த பொண்ணை விரும்புகிறாரு, நம்ம டைரெக்டாக போயிட்டு சொந்தக்கார பொண்ணு தானே, தட்டு தாம்பலத்தோடு போய் பொண்ணு கேட்டுருவோம்னு தைரியமாக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் நடேசன் வந்துட்டு இவன் குடும்பத்தில் நான் வரமாட்டேன், மறுபடியும் வந்துட்டு எதிலையா சிக்க வச்சிருவேன், அப்புறம் நான் திண்டு முண்டா ஏதாவது பண்ணிடுவேன்னு நடேசன் வந்துட்டு ஒதுங்கிறாருங்க. பட் இவங்க தைரியமாக தம்பிகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குண்டச்சி சும்மா இருப்பாங்களா? அதாங்க கார்த்திகா அம்மா தையாதக்கான்னு குதிக்குது. ஏன்டி எந்த திமிர்லடி நீ இதை எடுத்துகிட்டு வந்த? இதெல்லாம் ஒரு குடும்பமாடி, மானங்கட்ட குடும்பம். என்ன தைரியத்தில் வந்துட்டு நீ தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க, தாம்பாளத்தட்டை? உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்துருவாங்களா இவங்க இருக்கிற குடும்ப லட்சணத்தில் அப்படின்னு சொல்லி அந்த குண்டச்சி தட்டை தட்டி விடுது. டபடுபடுன்னு விழுகுதுங்க கீழே. நிலா அதிர்ச்சி ஆகிறாங்க, தம்பிகள் அதிர்ச்சி ஆகிறாங்க. பட் அங்கே தான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க நம்ம கார்த்திகா. அம்மா வீடு தேடி வந்துட்டாங்க, நான் மாமாவை நேசிக்கிறேன், எனக்கு நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் உங்கள் பேச்சை கேட்க முடியாது, கட்டுனா நான் சேரன் மாமா தான் கட்டுவேன். என்றைக்கு அவங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வந்துட்டாங்களோ, என்னோட மாமா என்னை நேசிக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், கட்டுனா இனிமேல் அவரோட தான் கட்டுவேன், வேறவனை கட்டினேன்னா அது தூக்கு கயிறாக தான் ஏறும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிக்கிறாங்க. சோழனும் வந்துட்டு கார்த்திகா கையை பிடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பாலவந்தான் அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு இவருக்கு தெரியும் இல்லையா, கான்ஸ்டபிள் மூலியமாக எப்படி இவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க, அதாவது பாலவந்தானுக்கு வந்துட்டு நம்ம சோழன் ஃபோன் போட்டுறாரு. சார் இன்னொரு காதல் மேரேஜை வந்துட்டு நீங்கள் சேர்த்து வைக்கணும் சார். யாருப்பா அது, யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. வேற யாரும் இல்லை சார், எங்கள் அண்ணன் தான். ஏயா இதே உங்களுக்கு பொழப்பு தானே ஐயா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்களே லவ் மேரேஜ் தானே சார்,
கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். அதெல்லாம் பார்த்து பண்ணிருவோம். உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா தம்பி. டக்குன்னு வா எதா இருந்தாலும் பண்ணிருவோம்னு சொல்ல, பட் இந்த டைரக்ஷனில் வந்துட்டு கதைக்களம் நகர்ந்திருக்கு. பட் நம்ம நினச்ச மாதிரியே மிக விரைவாக கார்த்திகாவும் அண்டு சேரனும் சேரப்போகிறாங்க என்றே சொல்லலாம். இவங்க சேர்றதை வந்துட்டு பிடிக்காம அண்டு கார்த்திகா அம்மா அப்பா வந்துட்டு சேதாரப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா?